ஹலோ எவ்ரிஒன். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக பயிற்சி புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கிற ஒர்க் ஷீட்ஸ்ல பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இதை நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூனிட் 3 ஒர்க் ஷீட் நம்பர் 19 பிளே த ஜங்கிள் புக் பார்ட் 2. அதில் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 1.1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அது 1 இல்லை, ரோமன் லெட்டர் 1ல 1. Punctuate the following. John is one of the richest persons in the town. He owns many companies. He is a good-hearted person. He helps all. அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் பங்க்சுவேஷன்னா ஒரு சென்டென்ஸ் பிகின் ஆகும்போது அது கண்டிப்பாக கேபிட்டலில் பிகின் ஆகும். நேம் எல்லாம் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதெல்லாம் நம்ம தெரியும் இல்லையா? நம்ம அதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே எழுதிருக்கேன் பாருங்க. ஜான் எடுத்த உடனே ஜான், இட் இஸ் த நேம் அண்ட் த பிகினிங் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஜே கேபிட்டல் ஜேன்னு போடலாம். ஜான் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த டவுன். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகுது. அப்போ ஃபினிஷ் ஆன உடனே அங்கே என்ன பண்ணலாம், மறக்காம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஃபுல் ஸ்டாப் வச்ச உடனே அடுத்த சென்டென்ஸ் பிகின் ஆகுது. ஹி ஓன்ஸ் மெனி கம்பெனிஸ் அப்படின்னு. அதனால அடுத்த எழுத்து பிகினிங் லெட்டர் எப்பவுமே எது இருக்கணும், கேப்ஸ்ல இருக்கணும். அதனால ஹீல பெரிய கேபிட்டல் ஹெச் போடுங்க. He owns many companies. ஸோ இதோட இந்த சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகுது. அதனால அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் சென்டென்ஸ் பிகின் ஆகுதுனால கேபிட்டல் ஹெச் போட்டு he is a good hearted person. ஸோ இவர் ஒரு நல்ல மனுஷன் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகுதுனால அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து மறுபடியும் சென்டென்ஸ் பிகின் ஆகுது. அதனால கேபிட்டல் ஹி ஹெச் போட்டு he helps all, எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அந்த அதோட சென்டென்ஸ் ஃபினிஷ் ஆகுது. அதனால அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் பிகினிங் ஆஃப் த லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும். கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு சில பங்க்சுவேட்டிங் மார்க்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து பார்க்கலாம் ரோமன் லெட்டர் 2. ரீஅரேஞ்ச் ஜம்பிள் வேர்ட்ஸ் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். அங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜம்பிளா இருக்குது, அதை நம்ம மீனிங்ஃபுல் சென்டென்ஸா உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஷேர் கான் ஹேட் நாட் ஜம்ப்டு அட் த வுட் கட்டர்ஸ் கேம்ப் ஃபயர். அங்கே கொடுத்துருக்காங்க வார்த்தை ஆல்ரெடி. அட் கேம்ப் ஃபயர், ஹேட் நாட், ஷேர் கான், அடுத்தது வுட் கட்டர்ஸ், ஜம்ப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவங்க ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக நம்ம இப்படி மாத்திட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஜங்கிள் புக் ஸ்டோரி படிச்சிருக்கோம். அதனால அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஜங்கிள் புக்ல மெயின் கேரக்டர் யாரு, மோக்லி இல்லையா? அதை வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சென்டென்ஸ். ஒன்லி மோக்லி இன் த ஹியூமன் பீயிங் ஃபாரஸ்ட் இஸ் த அப்படின்னு ஒரு சென்டென்ஸை பிச்சு பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அழகா ஃபார்ம் பண்ணி எழுதலாம். மோக்லி இஸ் த ஒன்லி ஹியூமன் பீயிங், மோக்லி இஸ் த ஒன்லி ஹியூமன் பீயிங் இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணலாம். ரோமன் லெட்டர் 3 கொஸ்டின் நம்பர் 4. லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ சில ரிவர்ஸோட பேருங்க கேட்டிருக்காங்க. எப்பவுமே ரிவருடைய பேருங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி த போடணும் இல்லையா? த கங்கா, த யமுனா, த காவேரி, த பிரம்மபுத்திரா, த வைகை, த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி நிறைய எழுதிட்டே போகலாம். நானும் அதை மார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சா வேற எதனா ஒரு ரிவர் பேரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டோரி பை யூசிங் யுவர் ஓன் இமேஜினேஷன். நம்ம சில ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டோரி முதற்கொண்டு கேட்டிருப்போம். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, அதை ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ பாதி கதையை அவங்க சொல்லிட்டு மீதி பாதியை நம்ம இமேஜினேஷனுக்கு விட்டுறாங்க. அதை நீங்க எப்படி கொண்டு போய் முடிக்கலாம், ஹாப்பி எண்டிங்கா முடிக்கலாம், சேட் எண்டிங்கா முடிக்கலாம், இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை முடிப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இமேஜினேஷனுக்கு விட்டாச்சு அவங்க. லெட்டர் சி அவங்க கொடுத்துருக்க பாதி கதையை நம்ம பார்க்கலாம். Once there were two friends named Charan and Nilan living in a village. They were very close to each other. One fine morning, they went to the forest nearby. All of the sudden, they saw a hungry lion running towards them. அதாவது சொல்லிருக்காங்க, there were two friends, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. யாராருன்னா சேரன், நிலன். they are living in a village. அவங்க 2 பேரும் ஒரு கிராமத்துல வசிச்சு வராங்க. they were very close to each other. அவங்க 2 பேரும் ரொம்ப உற்ற உயிர் தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒன் ஃபைன் மார்னிங், ஒரு நாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னா, they went to forest nearby. அவங்க வீட்டு பக்கத்துல, அந்த கிராமத்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு அவங்க போறாங்க. all of the sudden, உடனே என்ன நடக்குதுன்னா, திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, they saw a hungry lion. ஒரு பசிச்ச சிங்கம் வந்து அவங்கள நோக்கி ஓடி வருது. உடனே என்ன அவங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எடுக்கலாம் இந்த கதை, அவங்க 2 பேரும் ஓடி அந்த சிங்கத்துக்கு தப்பியதுக்காக அங்க இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. அது மாதிரிலாம் நம்ம அந்த சிங்கம் காத்திருந்து அவங்க 2 பேரும் கீழே வராதனால ஏமாந்து பசியோட வீட்டுக்கு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் உயிர் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த கதையை முடிக்கலாம். இல்ல உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அந்த கதையை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பினிஷ் பண்ணிக்கலாம்.
ஓகே, அடுத்து Roman letter 5. Question number 6. List out the characters of Jungle Book in column A and match them with the names of your friends in column B. இங்கே பாருங்க கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேரக்டர்ல ஜங்கிள் புக் கேரக்டர்ல இவங்கெல்லாம் வராங்க. மோக்லி, அகிலா, ரக்ஷா, அப்புறம் ஷேர்கான், பாலு அவங்கெல்லாம் வராங்க. அது மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஒரு கேங்கா இருக்காங்களே, அது மாதிரி நம்ம கேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்க கேங்கல்னு பார்த்தோன்னா எங்க கேங்ல லீலா, ஹேமா, மகி, அனிதா, அது மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் யாராவது இருக்கும் அவங்கள நம்ம எழுதிக்கலாம். ஷீலா, அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேங்லாம் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் ரோமன் லெட்டர் 6. கொஸ்டின் நம்பர் 7. டெவலப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ் இன்டு எ பேராகிராஃப். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த பேராகிராஃபை யூஸ் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 6 Roman letter 6 question number 7. Develop the following hints into your paragraph. நிறைய hints கொடுத்துருக்காங்க, அந்த hints யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேராகிராஃப் எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், இது ஒரு கதை மாதிரி இருக்கு. அதை நம்ம முதல் வாசிக்கலாம். One fine evening, King of Forest arranged a meeting about his retirement. All other animals decided. One fine evening, King of Forest arranged a meeting about his retirement. All other animals decided the next King Fox occupied the kingdom. Election date, canvassing, cheated by others. Hair of lion came to the throne. அது மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு கதை இது இல்லையா, அந்த கதை கொடுத்துருக்காங்க. அந்த கதையை சின்ன சின்ன ஹிண்டா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அது ஒரு பேராகிராஃப் மாதிரி அழகா இதெல்லாம் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. மென்ஷன் எனி 5 ஜங்கிள் ஆக்டிவிட்டிஸ் தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். ஜங்கிள் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேர்ட் வாட்சிங் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜங்கிள்னா ஒரு காட்டு பகுதியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு 5 ஆக்டிவிட்டிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்ன, ட்ரக்கிங் போகலாம், அப்புறம் ஃபிஷ்ஷிங் போகலாம். ஃபிஷ்ஷிங்னா அந்த காட்டுக்குள்ள லேக்ஸ் எதனா இருக்கும் இல்லையா, அதில் ஃபிஷ்ஷிங் போகலாம். அப்புறம் நம்ம காட்டுக்குள்ள எப்படி உயிர் வாழ்றது அப்படிலாம் சொல்றாங்களே, ஸோ அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அனிமல்ஸோட அனிமல்ஸ் அந்த பேர்ட்ஸ் பலவித பறவைகள் இருக்கும் இல்லையா, அந்த பறவைகள் அங்கங்க முட்டை போட்டு வச்சிருக்கோம். ஸோ சர்ச்சிங் ஆஃப் த எக்ஸ், என்னென்ன பறவைகள் முட்டைகள் எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். இல்லை டிஃப்ரெண்டான மூலிகைங்க எதனா கிடைக்காதான்னு பார்க்கலாம் இல்லையா, நம்ம பிளான்ட்ஸ் மெடிசனல் பிளான்ட்ஸ் எதனா கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம அதை தேடலாம். அதாவது நம்ம காட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்ய முடியும் அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதை லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 8 கொஸ்டின் நம்பர் 9. ரைட் த ரோமன் லெட்டர் 8 கொஸ்டின் நம்பர் 9. ரைட் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வாட்டர்மெலன் ஜூஸ் யூசிங் த க்ளூஸ் கிவன். வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர்மெலன் தர்பூசணி படம். அவங்க ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. பீசஸ், ஸ்கூப்பு, போர், பிளெண்ட், சர்வ்னு கொடுத்துருக்காங்க. பீசஸ்னா துண்டுகளா நறுக்கிறது. ஸ்கூப்னா நம்ம அந்த சுகரை நம்ம ஒரு கப் அந்த இது ஒரு ஸ்பூன்ல அள்ளி போடுங்களேன், அந்த ஸ்கூப்பு. போர்னா ஊத்துறது. பிளெண்ட்னா நம்ம மிக்சியில போட்டு நம்ம நல்லா அரைக்கிறது குழுக்குழா. சர்வ்னா அடுத்தவங்களுக்கு பரிமாறுறது. சரி வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கட் த வாட்டர்மெலன் இன்டு பீசஸ். நம்ம பீசஸ் வார்த்தையும் பயன்படுத்திட்டோம். வாட்டர்மெலன் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்குங்க அப்படின்னு. அடுத்து ஆட் சம் ஸ்கூப்ஸ் ஆஃப் சுகர். ஸோ ஸ்கூப்னு வார்த்தையும் பயன்படுத்திட்டோம். சில 2-3 ஸ்கூப் சுகர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பிளெண்ட் இட் இன் த ஜூசர். பிளெண்ட் நல்லா அரைக்கிறது. ஜூசர்ல போட்டு நல்லா அதை அரைங்க, அதை யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து போர் இன்டு த டம்ளர். போர்னு இருக்குல்லையே வார்த்தை, டம்ளர்ல ஊத்துங்க, அதையும் நம்ம பயன்படுத்திட்டோம். அடுத்து சர்வ் இட் டு யுவர் ஃபேமிலி அண்ட் என்ஜாய். அந்த சர்வ்னு வார்த்தையும் பயன்படுத்திட்டோம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், வி ரோட் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வாட்டர்மெலன் ஜூஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் இருக்குது பின்னாடி. Roman letter 9. Imagine that you got lost in the middle of the forest where no one is there to help you. In such situation, what are the do's and don't that you would follow? One example is done for you. அதாவது நீங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, யாருமே இல்லை உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அப்போ என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, லுக் அரவுண்ட் அண்ட் ஸ்டடி த சிச்சுவேஷன். நல்லா சுற்றி பார்த்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா இல்லையா,
இல்லை நமக்கு அது மாதிரி நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய டூஸ். என்ன டோன்ட் அப்படின்னா, எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, பயப்படக்கூடாது. பயந்து தேவையில்லாமல் அலறி சத்தம் போட்டு நம்ம எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிக்க கூடாது இல்லையா. ஸோ அது வந்து டோன்ட் பேனிக். அது மாதிரி காட்டுக்குள்ளே தனியாக இருக்க காட்டுக்குள்ளே யாரும் இல்லாத இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இதை கண்டிப்பாக நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய சிம்பிள் இங்கிலீஷில் இங்கே நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒர்க் ஷீட் நம்பர் 19 ஃபினிஷ் ஆகுது. இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.